வெளியில இருந்து காவிரி தண்ணி கிடைச்சா மட்டும்தான் நாம் அதை குடிச்சு உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்குது. மனிதனுக்கே இந்த நிலைமைனா அங்க உயிர் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு என்ன? முக்கியமா பெருந்தர தொகுதியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய 2வது சிப்காட் தொழிற்சாலை இருக்குது. அதன் மூலியமா என்னாச்சு அப்படின்னா உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறன்னு சொன்னவங்க இப்ப உள்ளூர் மக்களை பூரா எல்லாமே அப்புறப்படுத்திட்டு அதுல போட வடவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு தான் இருக்குது. இப்ப அதனால இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2700 ஏக்கரா உடைய சிப்காட்டோட பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் மாசடைஞ்சு, அதாவது மண்ணு காற்று நீர் முழுவதுமாக மாசடைஞ்சு அங்க வந்து பயன்படுத்த முடியாத சூழல், அதாவது ரெட் கிரேட் ஏரியா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. நாங்க இருக்க கூட கிராம ஊராட்சியில கூட அங்க இருக்கிற ஆழ்குழாய் கிணறு, அதாவது போர்வெல்லத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிராம நிர்வாகமே வந்து பதாக வச்சிருச்சு. அதனால வெளியில இருந்து காவிரி தண்ணி கிடைச்சா மட்டும்தான் நாம் அதை குடிச்சு உயிர் வாழக்கூடிய சூழல் இருக்குது. மனிதனுக்கே இந்த நிலைமைனா அங்க உயிர் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு என்னன்னு நினைச்சு பாருங்க. இதையெல்லாம் மாத்திரக்காகத்தான் நாங்க தொடர்ச்சியா களத்தில் நிற்கிறோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர், என்னுடைய பெயர் ஈங்கூர் சி லோகநாதன்.